நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாக்குறாங்களா இல்லையா? இங்க இருக்க இன்னொரு தண்ணிய போட்டு குடிச்சிடலாம். அதுல இருக்குது அவங்க உள்ளதான் போயிருக்காங்க. இப்ப போட்டோம் இல்ல இல்ல அதை வாங்குங்க, அது கையில வாங்க, நீங்க திமுக இருக்கீங்க. ஆமா திமுக. எதுக்கு எனக்கு அன்னைக்கு வந்து என்ன எதுக்கு காபி சாப்பிட கூப்பிட்டீங்க? நான் எங்க கூப்பிட்டேன்? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? எதுக்கு என்ன காபி சாப்பிட கூப்பிட்டீங்க? நான் எங்க கூப்பிட்டேன்? நீங்க எதுக்கு என்ன கூப்பிடணும் காபி சாப்பிட? நான் என்ன கூப்பிட்டேன்? என்ன கூப்பிடலையா? ரெக்கார்ட் இருக்கா? என்ன ரெக்கார்ட்? சார் கூப்பிடுறாங்க. எவ்வளவு இருக்கு சார்? எவ்வளவு? நாங்க அதுல செக் சார் நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க செக் பண்ணிருக்காங்க சார். உங்களுக்கு தயவு செய்து நீங்க போங்க, நீங்களே போங்க. சும்மா ஐயா நீங்க எங்க போறீங்க? கடைய போடுறது இருங்க. ராஜபாளையத்தில் வாக்காளர்களுக்கு திமுக மற்றும் அதிமுக என இருதரப்பினரும் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்த நிலையில் பணப்பட்டுவாடா செய்தவர்களை கையும் களவுமாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை பிடித்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் அன்னை செய்திகளாக பார்க்கிறோம். விவரங்களை முடிய செய்தியாளர் மாரிராஜ் வழங்க நாம் கேட்கலாம். மாரிராஜ், விவரங்கள். வணக்கம் ஷியாம். தமிழகம் முழுவதும் நேற்று மாலையுடன் தேர்தல் பரப்புரை முடிவற்ற நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து கட்சியினரும் தீவிரமான பரப்புரையில் ஈடுபட்டிருந்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள், நிர்வாகிகள் ஒரு சில பகுதிகளில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு அக்கட்சியை சார்ந்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன்படி கட்சியினர் தகவல் தெரிவித்த பகுதியான ஞானசம்பந்தர் தெருவில் பூத் ஸ்லிப் வழங்குவது போல அப்பகுதி பொதுமக்களுக்கு திமுகவினர் பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்தனர். இதேபோல ராம்நகர் பகுதியில் அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தகவல் தெரிவித்த பகுதிக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர் கார்த்திகேயன் பூத் ஸ்லிப்புடன் திமுக நிர்வாகிகள் பணம் பட்டுவாடா செய்ய வைத்திருந்த ரூபாய் 15,000 மற்றும் ராம்நகர் பகுதியில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டிருந்த பாஜக நிர்வாகிகளிடமிருந்து 25,000 பறிமுதல் செய்து ராஜபாளையம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வழங்கி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தொடர்ந்து திமுக அதிமுக கட்சியினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதனால் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அக்கட்சி பூத் முகவர்களுடன் சென்னை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இன்று மனு அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.
தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மாரிராஜ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.